எங்க வீட்ல வாம்மா வெளில போலான்னு கூப்பிட்டாரு. உடனே நான் வரலைங்க, வரலைங்க. நீங்க போயிட்டு வாங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கேட்குறாரா, கைய புடிச்சு கூட்டிட்டு வந்துர்றாரு. என் பையனும் அதே மாரி தாங்க. வெளில போகணும் அப்டின்னா சார் ரொம்ப ஜாலியாயிர்றாரு. அப்பனுக்கு தப்பாம பொறந்துட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இப்படிதாங்க. எனக்கெல்லாம் கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா போதும். டிவி பார்க்கணும், தூங்கணும், நல்லா சாப்பிடணும். அது மட்டும் தாங்க என் மைண்ட்ல ஓடும். ஆனா எங்க வீட்ல அவரா கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சாலும் நல்லா ஜாலியா சுத்தணும்னு நெனைக்கிறாரு. 2 பேத்தோட காம்பினேஷன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆனா இப்படி இருந்தும் வண்டி ஓடுது. ஆனா எங்க 2 பேத்துக்கும் சேர்ந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த வண்டி ஓடுதுன்னே சொல்லலாம். அது என்னங்க விஷயம்? அந்த லவ்வு தாங்க. அந்த லவ் ஒட்டுக்கா இருக்கிறதுனால தான் என்னமோ வண்டி சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்கு. சரி இப்படிதான் உங்க ஃபேமிலிலயும் போகுதா? அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இல்ல நான் மட்டும் தான் இப்படி இருக்கிறேனான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்கு தான். சரி ரிலையன்ஸ் வந்து ஏம்மா என்னம்மா வாங்கினேன்னு ஒரு கேள்வி கேட்டுறக்கூடாது நீங்க. கடைசில என்ன பண்ணோம் தெரியுங்களா? இருக்கவே இருக்கு விண்டோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, வாம்மா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு.